கீரை கடையில் சாப்பிட்ருப்பீங்க, பருப்பு கடையில் சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி கொள்ளு கடையில் சாப்பிட்ருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்துக்கும் நல்லது. அப்புறம் எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிட்லான்னு தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அவ்வளோ கொள்ளை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அதை ஒரு குக்கருக்கு போட்டு ஒரு கட் பண்ண ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூனோட சாம்பார் மிளகாய் தூள் போட்டு 1.5 கிளாஸோட தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட மஞ்சள் பொடி போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு 4 விசில் வர வச்சுக்கோங்க. இது கொள்ளு உடைச்சி போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். குக்கர் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு மத்து எடுத்துகிட்டு அந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மத்தில் நல்லா எல்லாம் மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு மறுபடியும் எல்லாம் நல்லா மசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் போடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட கடுகு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எல்லாம் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மத்து கடைச்சி வச்சு இந்த கொள்ளை இதையும் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இந்த குக்கருக்கு தண்ணி ஊற்றி அதையும் அதுக்கு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டின்னு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷில்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.